விவசாயியா இருக்கீங்கன்னும் போது இந்த ஃபார்மர் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முக்காவாசி வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு சப்சிடிக்கு அப்ளை பண்றீங்க இல்ல வேற ஏதாவது திட்டத்தின் கீழே அப்ளை பண்றீங்கன்னும் போது உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இந்த ஐடி இருந்தா ரொம்ப ஈஸியா முடியும். இந்த ஃபார்மர் ஐடியை எங்க போய் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல குழப்பங்கள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃபார்மரா இருக்கீங்க, இன்னும் ஃபார்மர் ஐடி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல எந்த வெப்சைட்ல எப்படி நீங்களே வீட்டில இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு விவரத்தை ஃபுல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோட காட்ட போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த ஃபார்மர் ஐடி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னும் போது எல்லா ப்ராசஸுமே நம்மளுக்கு இதோட லிங்க் ஆகியிருக்கும். அதனால எல்லா ப்ராசஸ் எப்படி வேகமாக நடக்குதோ அதே மாதிரி விவசாயிகளோட எல்லா தகவலும், அவங்க எவ்வளோ லேண்ட் வச்சிருக்காங்க, எங்கே இருக்கு அந்த லேண்டு அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே அந்த ஃபார்மர் ஐடியிலே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ இதை நீங்கள் ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, ஒரு சப்சிடிக்கு ஒன்று அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேற ஏதாவது ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த இடங்கள்ல இந்த ஃபார்மர் ஐடியை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராசஸ் ஆனது ரொம்ப வேகமா முடிஞ்சிடும். ஸோ எதுக்குமே நீங்க அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு இழுத்தடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமா முடியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஃபார்மர் ஐடி. ஸோ இப்பேற்பட்ட ஃபார்மர் ஐடியை நீங்க வீட்டில இருந்தே ஆன்லைன்ல நீங்களே கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ல எதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வீட்டிலேயே இந்த ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னும் போது tnfr.agristock.gov.in ஸோ இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த வெப்சைட்க்கு நீங்கள் விசிட் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது எடுத்ததுமே இதோடைய ஹோம் பேஜ் ஆனது இப்படி தான் வரும். ஸோ இதோடைய ஹோம் பேஜில் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா லாகின் இன் ஆஸ் அஃபிஷியல் ஆர் ஃபார்மர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு ஃபார்மராக இருக்கீங்க அப்படின்னும் போது ஃபார்மர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்குது அப்படின்னும் போது ஃபார்மர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கிரியேட் நியூ யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ண உடனே உங்களுடைய ஆதாரில் எந்த ஒரு நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஒரு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்க. பண்ணிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் டிஃபால்ட்டா இது வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுலயே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஒரு சில ஆப்ஷன் ஃபில் ஆகி இருக்காது, அதை நீங்க மேனுவலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் மொபைல் நம்பர் டு லிங்க் வித் அக்ரிஸ்டாக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி ஒன்று, எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு கீழே செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்டை மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணுங்க. பக்கத்தில் இதை கொடுத்துட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் வெளியே ஹோம் பேஜுக்கு வந்து இங்கே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்களோ அதை கொடுத்துட்டு அதே மாதிரி அங்கே உள்ள ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்க இல்லையா, அதை கொடுத்து கீழே கேப்சா இருக்கும், அதை என்ட்ரி பண்ணி லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அதோடைய ஹோம் பேஜ். எடுத்ததுமே உங்களுடைய அந்த இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்துடும். கீழே ரெஜிஸ்டர் அஸ் ஃபார்மர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இதை கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்மர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டேப் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம், யார் ஃபார்மரோ அவங்களுடைய நேம் இங்கிலீஷில் இருக்கும். அது பக்கத்தில் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், தமிழோ இங்கிலீஷ் மலையாளம் எது உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜோ அந்த
மொழியில உங்களுடைய பெயரை நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு கீழே வந்து கம்யூனிட்டி இருக்கும். ஸோ என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இதுக்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் டீடைல்ஸ் இருக்கும். இந்த ரெசிடென்ஷியல் டீடைல் எதை வச்சு அது டிஃபால்ட்டா அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு இது டிஃபால்ட்டா இது ஃபில் ஆகிடும். ஒருவேளை இல்லை ஆதார்ல வேற ஒரு அட்ரஸ் இருக்கு, நாங்க வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இன்சர்ட் லேட்டஸ்ட் ரெசிடென்ஷியல் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்க இங்க உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே கரெக்டா இருக்குங்க அப்படின்னீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு கீழே லேண்ட் ஓனர்ஷிப் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போ இந்த லேண்டுக்கு நீங்க ஓனரா இல்ல நீங்க குத்தகைக்கு எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க ஓனரா இருக்கீங்க அப்படின்னும் போது இங்க ஓனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஆக்குபேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனிங் ஃபார்மர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து அந்த நிலம் உங்களுடையது, அந்த நிலத்துல நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 2 ஆப்ஷனுமே நீங்க இதுல கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற ஊர்ல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து வச்சிருக்கீங்கன்னும் போது உங்களுடைய எல்லா லேண்ட் டீடைல்ஸுமே நீங்க இதுல எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது எவ்வளவு லேண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத டோட்டலா வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மேனுவல் கால்குலேஷன் மாதிரி தான் இருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன லேண்ட் சின்னதா ஒரு 100 சென்ட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஏக்கர் வச்சிருக்கீங்க, இன்னொரு இடத்துல ஒரு 2 ஏக்கர் இருக்கு அப்படின்னும் போது எல்லா லேண்ட் டீடைல்ஸுமே நீங்க இதுல ஃபில் பண்ணணும். ஸோ இதில் ஃபிட்ச் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன தாலுக் அப்படின்றதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை லேண்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு தடவை அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எல்லா லேண்ட் டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதிலே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அடுத்து இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இதிலேயே வந்து வரும். இது வந்து சர்வே நம்பர், ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு சர்வே நம்பர் இருக்கும் இல்லையா, அதே தான் நீங்கள் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சர்வே நம்பர்ன்றது ஒன்றுத்துக்குமே யூனிக் நம்பர் அப்படின்றதுனால உங்களுடைய எல்லா லேண்ட் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட்ஸுமே இதிலே வந்துடும். அதே மாதிரி அந்த சர்வே நம்பரில் யாருடைய பெயர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவங்களுடைய பெயர் ஆப்ஷனுமே இதிலே உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ 4-5 லேண்ட் வச்சுருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஃபிட்ச் லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டோட்டலாக எல்லாமும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு லேண்ட் வந்து இருக்கு, அது எத்தனை லேண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதிலே வந்து காட்டுட்டும். ஸோ இதில் அடுத்து இருக்கக்கூடியது சோஷியல் ரெஜிஸ்ட்ரி டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களுடைய இந்த ரேஷன் கார்டெலாம் இருக்கு இல்லையா, அதோடைய நம்பர் இருக்குது அப்படின்னும் போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதாவது ரேஷன் கார்டு தான். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னும் போது இதை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அடுத்தது டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ரெவென்யூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபார்மர் கன்சர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரி பண்ணி வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு இ சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஒரு இது வந்து பாப்அப் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இ சைன் சர்வீஸ் ஆப்ஷன் உள்ள போவீங்க. இந்த இ சைன் சர்வீஸ் ஆப்ஷன் உள்ள போனதுமே உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு அந்த ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லிசன் டு கன்சர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மர் என்ரோல் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் உங்களுடைய ஃபார்மர் ஐடி. இதை நீங்கள் வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னும் போது டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மர் ஐடியை எப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மர் ஐடி வச்சிருக்கறனால என்ன பெனிஃபிட், ஏதாவது ஸ்கீம் இருக்கு இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னும் போது இந்த ஒரு ஃபார்மர் ஐடி உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கிறதுனால உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னும் நீங்க உங்களுடைய ஃபார்மர் ஐடி எடுக்காம இருக்கீங்கன்னும் போது உடனடியாக ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது வீடியோ ப்ளே பண்ணிட்டு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னும் போது வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் குறித்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.